الرحمن الرحيم عن عبد الله بن قرط عن النبي صلى الله عليه وسلم قال إن أعظم الأيام عند الله يوم النحر ثم يوم القدر قال ثور وهو اليوم الثاني. கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, நாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஆஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்து அருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு குர்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அஅஸமல் அய்யாம் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நாட்களில் மிகவும் கண்ணியமான நாள். அப்பனா இஸ்லாத்துல சிறந்த நாள், கெட்ட நாள், நல்ல நாள் அப்படிலாம் இருக்கு அப்படின்னா, எல்லா நாட்களும் நாட்களில் சிறந்த நாட்கள் தான், நல்ல நாள் தான், கெட்ட நாள் தான் கிடையாது. நம்ம சில நாட்களை அது அந்த நாள் இந்த நாள் நாம் ஒதுக்குறோம்ல, அப்படி ஒதுக்கக்கூடிய நாட்கள் என்ன எதுல இல்லை, இஸ்லாத்துல கிடையாது. எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, நாட்களில் சிறந்தது யோமுல் ஜும்மாவாங்க, ஜும்மாவுடைய நாள் சிறந்தது இருக்கிறதே தவிர, நல்லது இருக்கிறதே தவிர கெட்டது கிடையாது. எல்லா நாட்களும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட நாட்கள் தான். கண்ணியமான நாள் சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். நாட்களில் மிகவும் கண்ணியமான நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஅஸமுல் அய்யாம் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்துல கண்ணியமான நாள் யௌமுன் நஹர், குர்பானி கொடுக்கக்கூடிய நாள். குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் தான் யௌமுன் நஹர், பலியிடக்கூடிய நாள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்து சும்மைய யோமுல் கர்ம், அதுக்கு பிறகு அல்லாஹ்விடத்துல கண்ணியமான நாள் யோமுல் கர்ம் அப்படின்னு சொல்லி சொல்றான். யோமுல் கர்ம்னா என்ன? இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடரில் வரக்கூடிய சவுர் அவர்கள் சொல்லுகிறார்கள், கால சவுர் வஹுவ அல் யௌமுத் தானி, குர்பானி கொடுக்கக்கூடிய இரண்டாவது நாள். குர்பானி கொடுக்கக்கூடிய இரண்டாவது நாள். அப்பனா குர்பானி கொடுக்கக்கூடிய முதல் நாள், இரண்டாவது நாள், இதெல்லாம் நாட்களில் மிகவும் கண்ணியமான நாட்கள் அல்லாஹ்விடத்துல. ஏனென்றால் இவர்கள் செய்யக்கூடிய தியாகம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சது. அந்த நாளில் நடக்கக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்றை அர்ப்பணித்து செய்யும் பொழுது அதை அல்லாஹ் விரும்புகிறான். அதனால் அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாகுது? கண்ணியமான நாளா ஆகிறது. இப்படி இரண்டாவது நாளும் அல்லாஹ்விடத்துல மிகவும் கண்ணியமான நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வகால சொன்னாங்க, வகுர்ரிப லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் சொல்றாங்க, வகுர்ரிப லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதனாத்துன் ஹம்ஸுன் அவ் சித். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 5-6 ஒட்டகத்தை அவர்கள் பக்கம் கொண்டு சென்றார்கள். فَتَفِقْنَا يَزْدَنِفْنَ إِلَيْهِ بِأَيَّتُهُنَّ يَبْدَأُ. அந்த 5-6 ஒட்டகங்கள்ல எதை முதலில் அறுப்பார்கள் என்று ஒவ்வொரு ஒட்டகங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி சென்றன.
இப்போ உள்ள ஆடு போட்டாங்கன்னா அறுக்கும் பொழுது துடிக்கும், நம்மளை விட்டு விரண்டு ஓடும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்துல அறுக்க போடாதுன்னு சொல்லியோ, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி யாரை அறுக்கிறாங்கன்னு சொல்லி அது முன்னோக்கி சென்றது என்று இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் சொல்றாங்க. ஃபலம்மா வஜபத்து ஜுனூபுஹா, அதை அறுத்து பலியிட்ட பிறகு قال فتكلم بكلمة خفيفة. சல்லல்லாஹு ஏதோ மெதுவா சொன்னாங்க. ஹதீஸ் அறிவிப்பாளர் சொல்றாங்க, ஏதோ ஒரு மெதுவான ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னாங்க, எனக்கு காதுல கேட்கல. பக்கத்தில் இருந்தவர்கிட்ட போய் கேட்டேன், ரசூலுல்லாஹ் ஏதோ சொன்னாங்களே, லம்மா அஃபஹம்ஹா, அதை நான் விளங்கல, என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்னு கேட்டேன். ஃபகுல்து قال من شاء يقطع, இது அறுத்தாச்சு, விரும்பி இவர்கள் இதனுடைய மாமிசங்களை எடுத்து செல்லலாம். இதனுடைய மாமிசங்களை எவ்வளவு தேவையோ எடுத்து செல்லலாம், அறுத்து எடுத்து செல்லலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படிங்கிற இந்த ஹதீஸை நிறைவு செய்யறாங்க. இது அபூ தாவூதில் வரக்கூடிய ஹதீஸ். அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, சல்மத் பின் அக்வா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் ضحى منكم, உங்கள யாராவது குர்பானி உதுஹியா கொடுத்தால், லஹா அப்படின்னாலே துஹா நேரத்தில் கொடுக்கக்கூடிய பலி பிராணிக்கு லஹா என்று சொல்லுவாங்க. பகல் நேரத்தில் கொடுக்கிறதுனால ஈதுல் அத்ஹா, முற்பகல் வேளையில் தொழுகக்கூடிய தொழுகை ஸலாத்து ஈதுல் அல்ஹா, முற்பகல் நேரத்தில் கொடுக்கப்படுதுன்னா அதுக்கு பதில் என்ன சொல்றாங்க, ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படுகிறது. உதுஹியா என்று என்ன பண்ணப்படுது, சொல்லப்படுது. மன் லஹா மின்கும், உங்கள யாராவது குர்பானி கொடுத்தால், ஃபலா யுஸ்பிஹன்ன பஅத ஸலாத்தின் ஃபீ பைத்திஹி மின்ஹு ஷைஉன், அதிலிருந்து எந்த வஸ்துவையும் தங்களுடைய வீடுகளில் 3 நாடுகளுக்கு மேலே வைக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபலம்மா கானல் ஆமில் முக்பில், ஒரு அறிவிப்பு சொன்னாங்க, அடுத்த வருஷம் வந்துருச்சு. ஃபலம்மா கானல் ஆமில் முக்பில், அடுத்த வருஷம் வந்தப்ப நாங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட போய், யா ரசூலல்லாஹ், போன வருஷம் ஹஜ்ஜி பெருநா சமயத்துல ஒரு அறிவிப்பு கொடுத்தீங்க, 3 நாளைக்கு மேல உங்க வீடுகளில் அறுக்கப்பட்ட பிராணியுடைய இறைச்சி வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அறிவிப்பு கொடுத்தீங்க. இந்த வருஷம் நஃஅலு கமா ஃபஅல்னல் ஆமல் மாதி, கடந்த வருஷம் செஞ்சதை போல இந்த வருஷமும் நாங்க செஞ்சிடவா என்று கேட்டோம். நாங்க அவங்க சொல்லதான் சொன்னாங்க, குலு வதுஇமு, சாப்பிடுங்க, நீங்க பிறருக்கும் உணவு உண்பதற்கு கொடுங்க, வத்தஹிரு, தேவையானதை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள், தேவையானதை சேமித்து வச்சுக்கோங்க. فإن ذلك كان فإن ذلك العام كان بالناس جهد, போன வருஷம் மக்களுக்கு உணவுகள் சரியா கிடைக்காம கொஞ்சம் பஞ்சம் ஏற்பட்டிருந்தது. உணவு இல்லாதவர்களுக்கெல்லாம் உணவு போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க சேமிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இல்லாதவர்களுக்கு போய் சேராது, அவங்க பசிப்பட்டினியாக இருப்பாங்க. அந்த நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி 3 நாளைக்கு மேல நீங்க என்ன பண்ணாதீங்க, கறிகளை வச்சுக்காதீங்கன்னு சொன்னோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் போன வருஷம் சொன்னோம், இந்த வருஷம் சாப்பிடுங்க, பிறருக்கும் சாப்பிட கொடுங்க, நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க. ஃபஅரது அன் துஈனு ஃபீஹிம், உணவில்லாதவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினேன், அதனால் அந்த அறிவிப்பை நான் சொன்னேன் போன வருஷம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன வருஷம் ஏன் செஞ்சது அப்படிங்கிறத மறு வருஷம் விளக்க சொல்றாங்க. இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அதை தொடர்ந்து அதே போல ஒரு ஹதீஸ் ஒண்ணு, ஹஜ்ரத் நுபைஷா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னா குன்னா நஹைனாக்கும் அன் லுஹூமிஹா, நாம் தடை செய்யப்பட்டோம் எதற்காக வேண்டி, அந்த குலஹா ஃபௌக ஸலாத்தின், 3 நாளுக்கு மேல சாப்பிட வேண்டாம்னு சொல்லி என்ன பண்ணோம், நாம தடை செஞ்சோம். ஏன், ஸலாசத்துன் லிகைலா தஸ்அக்கும்,
பிறரும் முன்பதற்கு தாராளமாக இருந்து கொள்ளட்டுமே என்பதற்காக வேண்டி என்ன பண்ணோம், அதை தடை செஞ்சோம். ஜா அல்லாஹ் பிஸ்ஸஅத்தின், அல்லாஹ் நமக்கு இந்த வருடத்தை விசாலமாக ஆக்கி வச்சிருக்கிறான். நெருக்கடிய உணவுல நெருக்கடி இல்லை, சிரமங்கள் இல்ல, பசிப்பட்டினியுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்ல. அல்லாஹ் இந்த வருஷத்தை எப்படி ஆக்கி வச்சிருக்கான், நல்ல விசாலமாக ஆக்கி வச்சிருக்கிறான். ஃபகுலு, நீங்க சாப்பிடுங்க. வத்தஹிரு, சேமித்து வச்சுக் கொள்ளுங்க. வஜ்ஜசு, பிறருக்கு தர்மம் கொடுத்து நன்மைகளை சேமித்துக் கொள்ளுங்கள். பிறருக்கு தர்மம் கொடுத்து நன்மைகளை சேமித்துக் கொள்ளுங்கள். அலா இன்ன ஹாதிஹில் அய்யாம், இந்த நாட்கள்லாம் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த நாட்கள் எல்லாம் எதற்குரிய நாட்கள்? அக்குலு வஷ்ருபு வதிக்ருல்லாஹ், உண்பதற்குண்டான நாட்கள், குடிப்பதற்குண்டான நாட்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்குண்டான நாட்கள். எந்த நாட்கள்? குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்கள். குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்கள் எத்தனை நாட்கள்? 3 நாள். அந்த 3 நாளும் நோன்பு வைக்கிறது ஹராம். வருஷத்துல 5 நாள் தான் நோன்பே வைக்க கூடாது. வருஷத்துல எத்தனை நாள் தான் நோன்பு வைக்க கூடாது? 5 நாள் தான். 2 பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள், நோன்பு பெருநாள். ஹஜ்ஜி பெருநாளை ஒட்டி 3 நாட்கள். ஹஜ்ஜி பெருநாளை ஒட்டி துல்ஹஜ் 11, 12, 13, இந்த 5 நாட்கள் மட்டும்தான் வருடத்தில் நோன்பு தடை செய்யப்பட்ட நாள். இந்த 5 நாட்களும் மகிழ்ச்சியாகவும் சாப்பிட்டு சந்தோஷமாக அல்லாஹ்வை திக்ர் செய்து தக்பீர் செய்யக்கூடிய நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நாட்கள் எல்லாம் அக்லு வஷ்ருபு ஸிக்ருல்லாஹ், அல்லாஹ்வை தக்பீர் சொல்லக்கூடிய, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நாட்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்களை என்ன உயர்வுபடுத்தி சொல்லக்கூடிய செய்தி. இந்த ஹதீஸ் அபூ தாவூத் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி.